கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நீர் கூடி வர, நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்துகளும் என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். 145வது பாடல், முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 145வது பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம்.
என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. அப்படியே எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. समस्त सभये சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. समस्त सभये சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதானயம் மூலை கல்லே கோடாகோடியாம் சரணம் சரணம். பிரதானயன் மூலை கல்லே கோடாகோடியாம் சரணம் சரணம். தொழுகிறேன் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வரவேற்போமா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர், சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறவர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைவான கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா
போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா. நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர், நீதியின் பாதையிலே நடத்துகிறவர், நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா. தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய நெருங்குகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய நெருங்குகையில், என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவனே வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். Hallelujah. Thank you Lord. யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. தாழ்ந்த நெஞ்சத்தை பாதுகாத்தார், சாவில் இருந்து விடுவித்தார். தாழ்ந்த நெஞ்சத்தை பாதுகாத்தார், சாவில் இருந்து விடுவித்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தவர். தேங்க்யூ லார்ட். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய நன்மைகள் குறைவதே இல்லை. தேங்க்யூ லார்ட். தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடர்ந்து வருகிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உணாண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை
தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று உற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். உற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை முன்னிறுத்தின போது குறை நிறைவானது. கானாவூர் கல்யாண வீட்டிலே அந்த குறைவு நிறைவானது. ஏனென்றால் சூழ்நிலையை அவர்கள் முன்னிறுத்தவில்லை, அவருடைய வார்த்தையை முன்னிறுத்தினார்கள். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருகிறார். அந்த வார்த்தையை நாம் முன்னிறுத்தும் போது சூழ்நிலைகள் மாறுகிறது. Hallelujah. Thank you Lord. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. பாவமக நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமூட்டுகிற செயல்களை செய்கிறவர், பயங்கரமான கிரியைகளை எங்களுக்காய் நடப்பிக்கிறவர், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். சாட்சி யாராவது சொல்லணும்னா நீங்கள் எழுந்து நின்று சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பேலத்திற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இதுதான் வேதம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அவங்க சொல்கிற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி நம்ம செய்யணும். அதுதான் விசுவாசிகள் அப்படி தான் இருக்க வேண்டும். சரி, வேறு சாட்சி இருக்கா? சரி, இப்பொழுது நம்ம தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் நம்முடைய கரத்தில் காணிக்கை எடுத்து வைத்துக்கொள்வோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க. முதலாவதாக எங்களை நாங்கள் உங்களுடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களுடைய பணத்தை விட நாங்கள் உங்களுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவை, எங்களுடைய சரீரத்தை உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் எங்களையும் எங்கள் காணிக்கையும் அங்கீகரித்து 100 மடங்கான பலனை நீர் இம்மையிலும் மறுமையிலும் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கையை படைக்கலாம். வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இது காலை ஆராதனை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இன்றைய தினம் மட்டும் இந்த டைமு நான் அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு வந்ததுனால லேட் ஆகிவிட்டது. எவ்வளோதான் சீக்கிரம் வரணும்னு பார்த்தாலும் தாமதமாயிருது. நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் சரியாக 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 10:30க்கு ஆரம்பித்து 11:30க்கு நிறைவு பெறும். இன்றும் சீக்கிரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் தியானித்து நம்ம நிறைவு செய்வோம். எவ்வளோ துரிதமாக பார்க்க முடியுமோ பார்ப்போம். மற்றபடி பொதுவாக 10:30லிருந்து 11:30 வரை இந்த ஆராதனை நேரம். மாலை 5:30லேருந்து 6:30 வரைக்கும் இருக்கிறது. அதே போல் வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம் 10:30 to 11:30 இருக்குது. வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30லிருந்து 7:30 மணி வரை இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்லலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 32:28. அதை நான் படிக்கிறேன். நான் அப்போ தான் நமக்கு வீடியோவுக்கு சீக்கிரம் வரும். அதுக்காக 32:28 நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு பார்வையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எப்பயுமே அந்த பார்வையை பார்க்கறதே இல்லை, அதை நினைக்கிறது இல்லை, அதை நாம் பேசுவதும் இல்லை. நம்ம பார்க்குறது எப்பயுமே நான் யார், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்குது, இதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வேதத்தில் நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்களை கர்த்தர் அவருடைய பார்வையை மாற்றினார். ஹல்லேலூயா. போன வாரம் தியானித்தோம். கிதியோன் பார்த்தீங்கன்னா 300 பேரோட போய் அந்த எதிரிகளுடைய எண்ணிக்கை கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த 300 பேரோட போய் அவன் என்ன பண்ணான், எடுத்தான். அந்த கிதியோனை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாராவது அவனை பார்த்து அப்படி சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவனை பார்த்தவங்க எல்லாருமே இவன் சரியான பயந்தாங்கோலி, எங்கே போய் உட்காந்துருக்கான், கோதுமையை எடுத்துகிட்டு வந்து ஆலையில் போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், போர் அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்தபோது, அதுவும் கர்த்தருடைய தூதனானவர் தான், இவரே தான். இப்போ வந்து சண்டை போட்டார்ல, இவர் தான். அதுவும் கர்த்தர் அவனை பார்த்தபோது சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, உதவுவார் யாரும் இல்லை என்று தான் நம்மை பார்க்கிறோம் நாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது அவரையும் நம்மோடு சேர்த்து வைத்து தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை தனியாகவும் பார்க்கறதில்ல, நம்மளை தனியாகவும் அவர் பார்க்கறதில்ல. அவர் நம்மோடு சேர்ந்ததாகவே தான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை படைச்சிட்டு அவர் உலாவ வருகிறார். ஹல்லேலூயா. ஏன் பரலோகத்தில் ஆளே இல்லையா? எவ்வளவு தூதர்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் தான் சொல்லியிருக்கு. அங்கே நல்ல மகிமையான தூதர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு தனியாக இருந்தால் போர் அடிக்கின்ற மாதிரி தேவனுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், ஆல் பவர்ஃபுல், அவ்வளோதான். அவர் வேணால் தனியாக கூட இருக்கலாம். ஆனால் எங்கே வருகிறார், மண்ணிலிருந்து தான் சிருஷ்டித்த மனிதனை பார்க்க வருகிறார். ஏன் வந்தார் தெரியுமா? கொஞ்சம் கூட அவனுடைய மனசில் அவன் மண்ணு என்ற ஞாபகமே அவனுக்குள்ள வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் நினச்சிடக்கூடாது, நான் மண்ணு என்று அவன் நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஆதாமை படைச்சப்ப என்னமோ தங்கத்தில் ஆதாமை படைக்கலை, பூமியின் தூள் மண்ணிலிருந்து ஆதாம் என்ன பண்ணுறாரு, படைக்கிறார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆதாமுடைய கை மண்ணு தான், கால் மண்ணு தான், கிட்னி மண்ணு தான்,
லிவர் மண்ணு தான். மண்ணுக்குள்ள அவருடைய ஜீவன் கடந்து வந்தபோது அது அந்த மண்ணுக்கு மேலே இந்த ஜீவன் ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இதை தான் பவுல்கிட்ட சொல்கிறார். பவுல் சொல்கிறான், எனக்கு இந்த முள் இருக்குது, எடுங்க எடுங்க. பவுலை பார்த்து சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அப்படின்னா என்னது? ஒரு பலவீனம் இருக்குது, அதுக்கு மேலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்ட்டார்னா, ஒன்று ஒரு சரீரத்தில் பலன் இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்? பலவீனம் இருக்கணும். நான் யாராவது சொல்ல முடியுமா பலனாக இருக்கிறேன் ஆனால் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வியாதியை சகிச்சிக்கிறதுக்கு உனக்கு பலன் தரேன்றது அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வியாதிக்கு மேலே என் பவர் வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வியாதிக்கு மேலே என்னுடைய பவர் வந்துருச்சுன்னா அந்த வியாதி இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. பாருங்க, திராட்சை ரசம் இல்லைன்னாங்க. உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? தண்ணீரை மொண்டு ஊற்றுங்கள். ஊற்றுனா எம்டியாக இருக்கிறதுலாம் தண்ணீர் என்ன பண்ணுறாங்க? இப்போ நிரப்புறாங்க. ஃபுல்லாக என்னவாயிருச்சு? திராட்சை ரசம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லலாம்? அதை குறைவுக்கு மேலே இவர் ஒரு நிறைவை கொண்டு வரும்போது அந்த குறைவு அங்கே காணாமல் போகிறது. இதை தான் வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்போ ஒரு நிறைவு இருக்குது. இந்த நிறைவு என்ன பண்ணுதுன்னா, குறைவை ஒழிக்கிற ஒரு நிறைவு. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வையில் இருக்குது. நம்மளை பார்க்கும்போது இந்த நிறைவோடு தான் அவர் நம்மை பார்க்கிறார். அதனால தான் பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அதனால தான் பிள்ளை இல்லாத ஒரு ஆபிரகாம் அழைத்து அவனை என்ன சொல்கிறாரு? சந்ததியை கடற்கரை மணலை போல் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். திருமணமாகாத மரியாளை அழைத்து, உன் வயிற்றில் யார் வரப்போறா? மேசியா தோன்ற போகிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதமே என்னன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இதுதான் வேதமே. ஹல்லேலூயா. பைபிளே தான். நம்முடைய பலத்தை வச்சு நம்மளை வச்சு பைபிள் ஒன்றுமே சொல்லவே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமெல்லாம் வாளாகாமல் தலையாவாயின்னு எழுதியிருக்கே, அது நம்மளை மட்டும் நம்பி நம்மளை நம்பி தேவன் எழுதவே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அதனால தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? இப்போ பாருங்கள், இந்த ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அவர்கள் கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அதுங்களா நின்றுவாங்களா? அங்கே என்ன பண்ணுறாரு? அந்த தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே போகிறான். போய் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். கர்த்தர் ஒரு வார்த்தையை அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை அவனை பேச சொல்கிறாரு. அவன் பேச பேச அந்த வார்த்தையினாலே அந்த எலும்புகளுக்குள்ள என்ன வந்தது? ஜீவன் வந்தது. அவைகள் ஒரு சேனையாய் எழுந்து நின்றது. நம்ம அப்படிதான், அந்த எலும்பு மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை இயேசுவே ஒப்புக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு ஒப்புக்கொண்டார், ஆனால் நம்ம ஒப்புக்கொள்றது இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? இந்த வேலையில் எப்படி உயர்வை பெறுறது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு இருந்தாங்க 3 பேர். அவங்களுக்கு வேலையில் உயர்வு வரணும். அதுக்கு என்ன பண்ணாங்க? ராஜாட்ட போய், ஆமாம் ராஜா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு அவங்க என்ன பண்ணல, சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க? ராஜாவை எதிர்த்தாங்க. ஹல்லேலூயா. ராஜாவை என்ன பண்ணாங்க? எதிர்த்தாங்க. நீ என்ன சொல்கிறது? நாங்கள் கர்த்தர் சொல்கிறது தான் கேட்போம். கடைசியில் முடிவில் என்ன தெரியுமா? அவர்களுக்கு உயர்வு வந்தது. ஹல்லேலூயா. அக்கினி நடுவில் போயிட்டு வந்தாங்க. வந்தபோது கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தும் போது யாரும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் இந்த உயர்வுலாம் அவங்களுக்கு எப்படி உயர்வு வந்துச்சுன்னா, ராஜானால வரல, 4வது ஒரு நபர் வந்துட்டார் அக்கினி நடுவில். ஹல்லேலூயா. 4வது நபர் வந்ததுனால தான் அவங்க வாழ்க்கை மாறினது. ராஜா பார்த்தா இவங்க வேற மாதிரி ஆன மெட்டீரியல். ஹல்லேலூயா.
இவங்க சாதாரண ஆட்களாக தெரியல, இவங்க வேற மாதிரி தெரிறாங்க. உடனே சொல்கிறான், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, தாசரே, நீங்கள் வெளியே வாங்க. அவங்க வெளியே வந்தாங்க. அவர்கள் அக்கினியின் மனம் அவர்களிலே காணப்படவில்லை. அப்போ கர்த்தர் அவர் நம்மளை பார்க்கும்போதே அவர் ஒரு பிளானோடு தான் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அதே மாதிரி தான். அவனால் எதுவுமா செய்ய முடியுமா? பிறக்கும் போதே தோல்வி. பிறப்புலே என்னது? தோல்வி. பை நேச்சர், இயல்பாகவே அவன் என்னது? தோல்வி. அதனால் என்ன பண்ணிட்டான்? வீட்டிலே உட்காந்துட்டான். யாக்கோபு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதே இல்லை. ஏன் தெரியுமா? போய் என்ன நடக்க போகுது? பிறக்கும் போதே மூத்தவனுக்கு தான் எல்லாம் போகும் அவங்க ஊரில். நம்ம ஊர் சட்டம்லாம் அங்கே பேச முடியாது. நம்ம ஊரில் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சமமாக என்ன பண்ணணும்? சொத்து பிரிக்கணும்னு சட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அவங்க ஊர்லலாம் அப்படி செய்ய முடியாது. அப்போ யாருக்கு போகுது? ஃபஸ்ட்டு ஈசாக்குடைய சொத்து, ஆடு மாடு எல்லாம் யாருக்கு போகுது? ஏசாக்கு போகுது. கோலும் கையுமாய் இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போனேன்னு சொல்கிறேன் அவனே. இப்பொழுதோ 2 பரிவாரம்னா 2 கேம்பான். ஆங்கிலத்தில் கேம்ப்புன்னு போட்டிருக்காங்க. கேம்ப்புனா என்ன தெரியுமா? இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற கட்சியெல்லாம் இப்போ ஆளுங்கட்சின்னு இருக்கும், எதிர்கட்சின்னு இருக்கும். இப்போ ஏதோ ஒரு கட்சி இன்னொரு கட்சியே ஃபுல்லாக வாங்கிருச்சுன்னு வைங்க, வாங்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறோம் நம்ம. ஃபுல்லாக வாங்கிருச்சுன்னு வைங்க, அப்போ எதிர்கட்சின்னு ஒன்று இருக்காது. அந்த மாதிரி தான் அதில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை. இப்போ பாருங்கள், அவனுக்குன்னு எதுவுமே இல்லை, வாய்ப்பே இல்லை. எல்லா சொத்தும் யாருக்கு போயிடுச்சு? அவனே சொல்கிறான், கோலும் கையுமா இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போனேன். ஆனால் இப்போ 2 கேம்ப்பு அப்படின்னா அது ஒரு பெரிய எல்லை. அல்லேலூயா. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மட்டுமல்ல, வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் அவ்வளோ பேர். அவனே ஒரு தேசம் மாதிரி என்ன பண்ணுறான்? இருக்கிறான். அல்லேலூயா. இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கர்த்தர்கிட்ட வந்துச்சு. ஆனால் யாக்கோபு பயந்ததெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவன் பையன் செத்துட்டான்ருவாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அவன் கையில், இது உங்களுடைய குமாரனுடைய அங்கிதானோ பாரு. உடனே பார்ப்பான். கர்த்தரை இன்வால்வே பண்ணாத நேரத்துலலாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் பயம் வந்திருக்கு, பதட்டம் வந்திருக்கு. அவன் சொல்கிறான், கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லை. குமாரனுடைய அங்கிதானோ பாருன்னு ஒன்னே கர்த்தர்கிட்டலாம் அவன் கேட்கல. அவன் சொல்கிறான், என் குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை என்ன பண்ணிருச்சு? பீருண்டு போட்டுருச்சு. யோசேப்பு பீருண்டு போனான். அவனே சொல்லிட்டான். அவ்வளோதான். கர்த்தர் இதை எப்படி பார்க்கிறார்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தான்னா கர்த்தர் அழகாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? உன் பையன் நல்லா தான் போயிட்டுருக்கான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஏன் சொல்லலைன்னு தெரியுமா? அதுக்கும் பதில் இருக்குது. சொல்லியிருந்தாருன்னு வைங்க, உன் பையன் எகிப்தில் இருக்கான், இவன் என்ன பண்ணியிருப்பான்? அப்போ பஞ்சம்லாம் இல்லை. எடு வண்டியை, போய் எகிப்தில் இருந்த போத்திபார் வீடா, இந்தா எவ்வளோ ரூபா, இவனை எவ்வளோ வெள்ளிக்கு வாங்கியிருக்க? 30 வெள்ளியா, இந்தா 60 வெள்ளி வச்சுக்கோ, கொடுன்னு வாங்கிட்டு வந்திருப்பான். வந்துட்டா பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறது? பஞ்சம் வரும்போது தானியம் வாங்குறதுக்கு எங்கே போகிறது? புரியுதா? அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் சிலதை சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம தான் சில நேரம் ஏன் சொல்ல மாட்டுறாரு? துருன்னு இருக்கு நமக்கு. இதை சொல்லணுமே, கர்த்தர் எப்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்குமே, சொல்ல மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆனாலும் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பிளானில் அவர் இல்லாமல் நம்மளை அவர் பார்க்குறதே கிடையாது. கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா வாக்கு தத்துவமுமே இட் இன்வால்வ்ஸ் காட். வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய். மேலாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். மேலாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். இந்த யாக்கோபு வச்சு ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். யாக்கோபு அவங்க அப்பாவை ஏமாத்துறான். அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காது நல்லா கேட்கும், அப்புறம் இந்த சென்சஸ்லாம் நல்லாயிருக்கும். அதாவது மூக்கு நல்லா சுவாசிக்க முடியும், நல்லா, அதாவது சுவாசிக்கல, மோப்பம் பிடிக்க முடியும், நல்லா ஸ்மெல்லு வாசனை என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க ஓவர் ரிலையன்ஸ் ஆன் த அதர் சென்சஸ். கண்ணு தெரியலன்னொடனே அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரிலே பண்ணிக்குவாங்க.
அதனால் அவர்களுக்கு மற்றதெல்லாம் நல்லா தெரியும். அப்போ இந்த யாக்கோபை பக்கத்தில் போகும்போது அவனை காப்பாற்றினது என்ன தெரியுமா? அடிக்கப்பட்ட ஒரு ஆடு. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுடைய தோலை எடுத்து யார் மேலே போட்டாங்க? யாக்கோபுடைய கையில். மாஸ்டர் பிளான் யார்? அம்மா ரெபேக்காள். ஹல்லேலூயா. ரெபேக்காளை ஏற்கிறது யார்? யாக்கோபின் தேவன், அவருக்கு பேர். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அவன் தான் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர். வேற மாதிரி ப்ரொசீஜரே இல்லை. அவனுக்கு கண்ணை இருளடைய வச்சிட்டாரு. இருளடைன்னு விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் இருளடைய வச்சாருன்னு சொல்லக்கூடாது. இருளடைய என்ன பண்ணிட்டாரு? அனுமதிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இப்போ என்ன செய்கிறாரு கர்த்தர்? எங்கே இருளடையணுமோ அங்கே இருளடைய வச்சு யாரை உயர்த்தணுமோ அவனை உயர்த்துறாரு. ஹல்லேலூயா. இங்கேயுமே ஒரு உயர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறோம், காலையில் ஆன்லைனில் பார்ப்பாங்க, ஒரு உயர்வு நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய டிக்கெட்டை காணோம், ஆனாலும் உயர்வு இருக்கிறது. இதுக்கு தான் அந்த டைமை மாற்றுறதே இல்லை. பாருங்கள், டைம் மாற்றி சில சூழ்நிலைகள் மாறுது, இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்லைனில் எப்படியாவது கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காலையில் ஒரு உயர்வு வருகிறது. ஹல்லேலூயா. ஏன் வருதுன்னா அது என்னால் வரல. உயர்னொன்னே சில நேரம் ஏற்றுக்கிறோம், சில நேரம் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அதனால் எனக்கு உயர்வு வருகிறது. மேன்மை ஏன் வருது? மேன்மை படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆஸ்பெக்டே போக மாட்டார். இப்போ புரியுதா? நம்முடைய விசுவாசம் ஏன் வீக்காக இருக்குன்னா, நம்மளுடைய பகுதியை தான் பெருசாக பார்க்குறோம், கர்த்தருடைய பகுதியை நம்ம பார்க்குறதே இல்லை. ஒன்று சொல்கிறேன், நமக்கு தேவையான அற்புதம்லாம் ஏற்கனவே தேவன் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதை எப்போ பார்ப்போம்னா, ஆவிக்குரிய கண்ணில் அதை பார்த்து நம்முடைய மனது அதால் என்ன பண்ணணும்? நிறைஞ்சு நாம் அதை பேச வேண்டும். ஹல்லேலூயா. திங்ஸ், பொருட்கள், தேவையான பொருள், ஆவிக்குரியதாக இருக்கட்டும், உலக பிரகாரமானதாக இருக்கட்டும், எல்லாமே இயேசு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு? செஞ்சுட்டாரு. அதான் வசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை காது கேட்கலை, கண்கள் காணலை, காது கேட்கலை, இருதயத்தால் உணரப்படவும் இல்லை. ஆயத்தம் பண்ண போகிறதைன்னு போட்டிருக்கா, ஆயத்தம் பண்ணியிருக்கிறத. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி. எப்போ ஆயத்தம் பண்ணாரு? பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆமாவா இல்லையா? இந்த திருமணங்களில் நான் பெரும்பாலும் சொல்கிறது உண்டு, நான் எந்த திருமணத்துக்கும் பிரசங்கம் பண்ண போல இன்ன வரைக்கும். ஆனால் அதுக்குரிய பிரசங்கம்லாம் ரெடியாக இருக்கு என்கிட்ட. ஹல்லேலூயா. கல்யாணம்லாம் வரும்போது எனக்கு லைட்டாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. திருமணத்தில் பாருங்கள், இந்த திருமணம் நடக்க போது போல அதான் வருது இதெல்லாம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆதாமை படைக்கிறார். ஏவாள் எங்கே இருந்தா? ஆதாமுக்குள்ளே தானே இருந்தா. ஆதாமுடைய எலும்பில் தான், விழா எலும்பை ஒன்றை எடுத்து ஏவாளை என்ன பண்ணுறாரு? கொண்டு வர்றாரு. அப்போ ஆதாமை படைச்சவே ஏவாளை என்ன பண்ணிட்டாரு? அதனால தான் போட்டிருக்க, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆதாம் மட்டும்தான் வந்திருக்கான், அப்போவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். படைச்சிட்டு டிசைன்லாம் இருக்குது ரெடியாக. பார்க்குறாரு, இவனை விட்டு பார்ப்போம், தனியாக தேர்றானா இல்லையான்னு பார்ப்போம்னா அவன் தேரலை. உடனே என்ன சொல்கிறாரு? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்ல, எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு என்ன சொன்னார்? மரத்தை நல்லா இருக்குன்றாரு, செடி கொடியை நல்லா இருக்குன்றாரு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் திருமணம் வேணாம் பண்ண மாட்டேன்னு இருக்கிறவங்க, அதாவது பண்ணக்கூடாதுன்றாங்க, அப்படி இருக்காங்க. எப்படி இருக்காங்க? நான் என்ன சொல்ல வரேன், அதாவது ஆணையும் பெண்ணையும் தேவன் பண்ணுறாரு. என்ன சொல்லிருக்காரு? இன்றைக்கி உலகம் எப்படி போகுதுன்னா, ஆணும் ஆணை என்ன பண்ணிக்கிறான், அப்படி போயிடுச்சு. மோசமான, ஏன்னா பைபிளில் தான் இருக்குல்ல, தீமை இன்னும் பெருகிட்டே தான் என்ன பண்ணும், போகும். அப்படி போயிடுச்சு நீங்கள் உலகம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் எப்படி சொல்கிறாரு? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. கர்த்தரே ஒன்றும் நல்லது இல்லைன்ட்டார்னா நம்ம அதுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ண கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையிலே நிறையா திருமணம் நடக்க போகுது, சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. சரி, அதில் இது எதுக்காக சொல்கிறேன்? திருமணத்துக்கு மட்டும் இல்லை, இது போல தான் நமக்கு தேவையானது எல்லாம்
ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிட்டாரு? ரெடி பண்ணி வைத்து விட்டார். ஆயத்தம் பண்ணினதை நாம் அன்பு கூறுவோம் என்று அவர் முன்னறிந்து தெரிஞ்சு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னும் நான் ஏன் அதை பார்க்கல அப்படின்னா, நான் எங்கே அதை பார்க்குறேன்? நான் ஏன்ட்ட என்ன இருக்குன்றதா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டா? தேவனுடைய எண்ணங்கள் எவ்வளவு நேரம் நம்முடைய மனதில் வருது? அவருடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்? ஆபிரகாம் என்ன ஜெபம் பண்ண? இஸ்மவேல் பிழைத்திருப்பானாக. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ கேட்ட, நான் அவனையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் நான் சொன்ன ஈசாக்கு நிச்சயமாக உனக்கு வருவான். ஆண்டவரே, அதுக்கான சூழ்நிலை இல்லையே. சூழ்நிலை ஓன்ட்ட இல்லை, ஏன்ட்ட இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்ட்ட வல்லமை நிறையா இருக்கு. நீ ஓன்ட்ட இல்லைன்னு சொல்லு, ஏன்ட்ட இல்லைன்னு நீ என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன இருக்குன்றதை பார்க்குறோம். அதுதான் கிறிஸ்து இயேசுவை இன்னும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஹல்லேலூயா. இன்றைக்கி பிரசங்கம் அதுதான். இயேசுவை இன்னும் பார்க்க நம்ம யாருன்றது நமக்கு க்ளீனாக தெரிய வருது. ஹல்லேலூயா. அவர் யார், அவர் என்ன செய்திருக்கிறார், அதை பார்க்க நான் யார், நான் என்ன செய்ய முடியும் என்னால் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு அப்போ எப்படி தப்பிச்சான்? அவன் சொல்கிறான், அவங்க அம்மாட்ட அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஆசீர்வதிக்க பதில் இது ஒரு டேஞ்சர் இருக்குது பாருங்க. ஆசீர்வதிக்கக்கூடிய ஆளால் சாபமும் சொல்ல முடியும். நோவா சாபம் போட்டான்ல, கானான் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்குல்ல, இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இந்த சிஸ்டம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டிலையுமே வேதம் சொல்லுது, தகப்பனையும் தாயும் என்ன பண்ணு, கனம் பண்ணுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா பிதாவே தான், அவர் தான் என் அப்பா, இந்த அப்பா இல்லைன்னு பைபிளில் சொல்லலை. தகப்பனையும் தாயும் என்ன பண்ணணும், கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவனை காப்பாற்றினது எது? ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு ஆட்டுடைய தோல், அதுக்கு அந்த ஆடு ரத்தம் சிந்தினது. அல்லேலூயா. ரெண்டாவது அவனை காப்பாற்றினது என்னன்னா, ஏசாவுடைய வஸ்திரம். ஏசாவுடைய ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குன்னா, வயல்வெளியின் வாசனை. ஏன்னா அவன் இருக்கிறது பூரா எங்கே தான் இருக்கான்? வனத்தில் தான் இருக்கான். வீட்டில் இருக்கிறது கம்மி. அவன் ஏசா எப்படி வந்துட்டான்னா, சேஷ்டபுத்திரபாகம் எனக்கு வந்துருச்சு, இனி நான் தான் கிங்கு. அவன் என்ன நினச்சிட்டான்? சேஷ்டபுத்திரபாகம்னா என்னென்னா, ஆபிரகாம் ஈசாக்கு ஏசான்னு வரணும். அதுதான் சேஷ்டபுத்திரபாகம். லீனியேஜில் அவன் பேர் வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பெற்ற குமாரர் 12 பேர் போட்டிருக்கோம். அதில் யூதாவுடைய பேர் மட்டும் வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதில் தான் யார் வரா? மேசியா வரப்போகிறார். அப்போ இவன் என்ன நினச்சிட்டான்? நான் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டேன், அதாவது மூத்தவனுக்குரிய பர்த் ரைட், அதை வாங்கிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் யாருக்கு தான் வரணும்? எனக்கு தான் வரணும் அப்படின்றனால அவன் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டான். யாக்கோபு எப்படி இருக்கான்? இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஆனால் கர்த்தர் விடலை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இவனை தான் தெரிஞ்சிருச்சிருக்கிறார். ஈசாக்கு ஏசாவை தெரிஞ்சிருச்சிருக்கிறான். கர்த்தர் யாரை தெரிஞ்சிருச்சிருக்கிறாரு? இவனை தெரிஞ்சிருச்சிருக்கிறாரு, யாக்கோபை தெரிஞ்சிருச்சிருக்கிறாரு. அதான் சொல்றாரு, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். பார்க்குறப்ப பார்த்தா ஏசா தான் பலசாலி. ஏசா எந்த பலிபீடமும் கட்டலை, ஏசா எந்த ஜெபமும் பண்ணலை, ஏசா கிட்ட தேவன் தரிசனமாகவே இல்லை. ஏனென்றால் ஏசாவுக்கு தேவன் தேவையே இல்லை. யாக்கோபு அப்படி அல்ல. நம்ம தான் யாக்கோபு. நம்ம தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு தேவன் டெய்லி தேவை. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தேவை. அதனால தான் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அனுதினமும் நம்ம எதை எடுக்கணுமா? சிலுவை எடுக்கணும். அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் அடுத்து. அல்லேலூயா. இப்போ யாக்கோபு தப்பிச்சதுக்கு, சாபம் வாங்காமல் தப்பிச்சதுக்கு காரணம் என்ன? ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆடு, அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய தோல் அது இவன் மேலே வந்துருச்சு. அண்ணனுடைய ட்ரெஸ்ஸு, நம்முடைய மூத்த சகோதரன் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என் சகோதரருக்கு அறிவியுங்கள்ன்றாரு. அல்லேலூயா. முதற் பேரானவர் யார்? மரணத்திலிருந்து முதலாவது எழுந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் மூத்தவர். அவருடைய நீதியின் உடை, வஸ்திரம் நம்மேலே
வந்தது. இப்போ யாக்கோபு சொல்லியிருப்பான், கையில் இருந்த தோலும் இவனோடது கிடையாது, சாப்பாடு செஞ்சதும் இவன் கிடையாது. கரெக்டா? தோலும் இவன் இது இல்லை, ட்ரெஸ்ஸும் இவன் இது இல்லை, சாப்பாடும் இவன் செய்யலை. ஆனால் இதெல்லாம் ஏசா செஞ்சிட்டான், ஏசா வந்திருக்கிறான்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இப்படி தான் நம்மளுடையது எதுவுமே இல்லை, இயேசு கிறிஸ்துவுடையது எல்லாவற்றையும் வைத்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. தழும்புகளால் குணமானீர்கள்னு போட்டிருக்கு, அதுவும் நம்மோடது இல்லை. சரீர சுகமும் யாரோடது இல்லை, நம்முடையது. என்ன தெரியுமா? மாத்திரை நம்முடையது, டாக்டர் நம்முடையவர், ஃபேமிலி டாக்டர் நம்முடையவர், மாத்திரை நம்முடையது. ஆனால் சுகம் வேதம் சொல்லுகிறது தழும்புகளால். அந்த தழும்பு வர்றதுக்கு அடியை எடுத்துக்கிட்டது அவர். என் உடலில் அடி விழுகலையே, அவர் உடலில் அடி விழுந்திருக்கு. அவருடைய காயத்தை பார்க்குறேன், எனக்கு என்ன ஆயிடுது? சுகமாயிருது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுதாங்க சொன்னார். என்ன சொன்னார்? ஆடு அடி, அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் என்ன பண்ணிரு, போட்டு நீ தப்பிச்ச. இது ஏன் எதுக்குன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அவனுக்கு புரியலை, எப்படி இது நடக்குதுன்னு புரியல. ஆனால் நடந்தது, அதற்கு அவனே சாட்சி. ஹல்லேலூயா. நமக்கானா தெரியுது அது என்ன ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். பிதா அக்செப்ட் பண்ணுற ஒரே பேமெண்ட் அதுதான். அமெரிக்காவில் போயிட்டு 200 நோட்டை கொடுத்து, அல்லேலூயா, அமெரிக்காலாம் போகிறீங்க போல், அல்லேலூயா அல்லேலூயா, வரமாட்டேன் என்கிறது. சரி, ஆன்லைனில் வேறு பார்ப்பாங்க, நீங்களும் போவீங்க, ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அமெரிக்காவில் போய் 200 நோட்டு, நல்லா புது நோட்டு கொடுத்து எதாவது வாங்கினா அவன் என்ன சொல்லுவான்? ட்ரம்ப் ஃபோட்டோ கொண்டு வர போகிறாங்களாம் டாலர்லலாம். அதனால் என்ன சொல்லுவான் பார்த்துட்டு, ட்ரம்ப் இல்லை இதில், காந்தி தான் இருக்கார், அதனால் இது என்ன ஆகாது, செல்லாதுன்றான். அதே மாதிரி டாலரை கொண்டு வந்து இங்கே நம்ம ஊரில் கொடுத்தாலும் என்ன ஆகாது, எதுவுமே செல்லா. அதே மாதிரி பிதா அக்செப்ட் பண்ணுற ஒரே பேமெண்ட்டு ரத்தம் தான். அதுதான், அந்த ரத்தம் தான் யாக்கோபையும் காப்பாத்துச்சு அன்னைக்கு. அல்லேலூயா. இப்போ இதில் இருந்து யாக்கோபுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கோலும் கையுமா போகிறோம். முதவே என்னது, ஃபஸ்ட்டு ஆரம்பமே அவனுடையது எதுவுமே இல்லை, அவனுடைய நீதி இல்லை, அவனுடைய அந்த கையில் போட்டிருக்க அந்த தோல் ஒரு ஆட்டுடைய இரத்தத்தினால, அந்த இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்பனையான அந்த விஷயத்தினாலையும், இயேசுடைய நீதியின் உடை அதற்கு ஒப்பனையான அந்த உடையினாலையும் தான் அவனுக்கு ஆசீர்வாதமே வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கான எந்த தகுதியும் அவனிடத்தில் இல்லை. பின்தங்கிட்டான், பிறப்பில் என்ன பண்ணிட்டான், பின்தங்கிட்டான். ஒன்று இருந்துச்சு அவனுக்குள்ள, என்னன்னா ஒரு வாஞ்சை, எப்படியாவது இது வந்துடாதா. அந்த வாஞ்சை நமக்குள்ளே வந்துச்சுன்னா அற்புதம் வந்துடும். நான் சொல்கிறேன், நம்ம நிறைய நேரத்தில் என்ன ஆகிட்டோம், இனிமேட்டு இதெல்லாம் நடக்காதுன்னு என்ன பண்ணி விட்டுறோம், தள்ளிடுறோம். ஏன் தள்ளிடுறோம்னா, அந்த நாளில் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். இன்க்ளூட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும் ஆண்டவரை. பவுல் அதை தான் சொல்கிறான், இனி நான் அல்ல அப்படின்னா திங்கக்கிழமையும் நான் இல்லை. நம்ம இப்படி தான், ஞாயிற்றுக்கிழமை இனி நான் அல்ல, திங்கக்கிழமை இனி அவர் இல்லை, திங்கக்கிழமை என்ன சொல்லுவோம், இனி ஞாயிற்றுக்கிழமை தான் அவர், சனிக்கிழமை வரை இனி நான் தான். ஆனால் பவுல் சொல்கிறேன், இனி நான் அல்ல. சங்கீதத்தில் வருது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்படின்னா என்ன நினச்சிங்க? வேதத்தில் என்ன இருக்குது? சத்தியம். அந்த சத்தியம் அவனுக்குள்ளே இருக்கணும். என்ன சத்தியம்? இதுதான் அந்த சத்தியம், சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் போய் மெயினாக பிரசங்கத்தில் இதை அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன். கர்த்தர் சில வசனங்களில் இனி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இனினா இனிமேல் அப்படின்னா அவர் ஒன்றை பிரிக்கிறார். இது வரைக்கும் அப்படின்னு ஒன்றை பிரிக்கிறாரு, இனிமேல் அப்படின்னு ஒன்றை பிரிக்கிறார். இன்று அப்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் அப்படின்றது ஒரு அனுபவம், இன்று முதல் ஒரு அனுபவம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் வேதம் சொல்லுது.
இனி நீ அழுது கொண்டிராயின்னு வேதம் சொல்லுது. நீ அழுகவே மாட்ட வேதம் சொல்லுது. ஆபிரகாம் வாழ்க்கையில் அதை பண்ணார். 100 வயசு காலம் கடந்து விட்டது என்று சொல்கிறான். இப்போ ஆபிரகாம் வந்த ஈசாக்கை வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்க, கை குழந்த. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேட்டுருவான்? இல்லை புதுசாக எவனோ ஒருத்தன், பக்கத்து வீட்டுக்காரன் தான் ஆபிரகாம் ஹிஸ்ட்ரி தெரியுமே, புதுசாக எவனோ ஒருத்தன் பார்க்குறான்னு வைங்க, என்ன கேட்பான்? எவனாவது இது உன் பையனான்னு கேட்பானா? கொள்ளு பேரனான்னு ஆரம்பிப்பான் ஃபஸ்ட்டு. கொள்ளு பேரன் போய் இன்னொன்று ஒன்று இருக்காமே, எள்ளு பேரன்னு கேள்விப்பட்டேன், சபையில் சொன்னாங்க. சரி, இது கொள்ளு பேரனான்னு கேட்பான். இல்லை பேரனா? இல்லை. அப்புறம் யார்? ஓன் பையனா? ஆமாம். என்னப்பா 100 வயசு உனக்கு பையன்ற? அவன் சொன்ன, அதை நீ ஆண்டவர்கிட்ட போய் கேளியா? ஹல்லேலூயா. ஏன்னா நான் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நினச்சப்ப அவர் என்னைய தனியாக பார்க்கல, அவரையும் வந்து சேர்த்துக்கிட்டார் என் கூட. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஐயோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நினச்சிருந்தப்ப கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கும்போது நீ ஏன்ப்பா முடிஞ்சிச்சுன்ற? இந்த அப்படி ஆசீர்வாதம். அடுத்த வருஷம் அந்த டைம் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு பையன் இருப்பான், நீ தடுக்க முடிஞ்சா தடுத்துக்கோ. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? ஹல்லேலூயா. அது மாதிரி இங்கே சொல்கிறாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அந்த மாதிரி இன்ற காலையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரார். இனிமேல், இதுவரை யாக்கோபு, இனிமேல் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. யாக்கோபுன்ற பேர் யார் வச்சா? அவங்க அப்பா அம்மா வச்சாங்க. ரொம்ப யோசிக்க வேணாம். யாக்கோபுன்ற பேர் யார் வச்சா? அவங்க அப்பா அம்மா, தாய் தகப்பன்னு வச்சுருக்காங்க. இஸ்ரவேல்ன்ற பேரை தேவன் வச்சிருக்கிறார். நான் கேட்குறேன், உங்கள் குழந்தை இல்லாமல் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, ஒருத்தவங்களுக்கு பிறந்திருக்கு. நீங்கள் போய் அந்த குழந்தைக்கு பேர் வச்சு பர்த் சர்டிஃபிகேட்டில் பதிவு பண்ணிட்டு வந்து அப்படி வந்து உங்களுக்கு உதவியாக நானே பதிவு பண்ணிட்டு வந்துட்டேன், இந்தாங்க பேர்னா விடுவார் அவர்? அப்போ கர்த்தர் பேர் வைக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் பிள்ளைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் பிள்ளைனா எதுக்கு தொல்லை? ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை. இவன் நினைச்சானோ இல்லையோ, இவன் நினைக்கிறானோ இல்லையோ, அவர் சொல்றாரு நீ ஏன் பிள்ளை. அப்படிதானே? இப்போ யோசி பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, அந்த குழந்தைய முடிவு பண்ணுது இந்த வீட்டில் நான் பிறப்பேன். இல்லை, அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி விட்டார். இஸ்ரவேலாய் நம்மை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் பழசுனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. மாறி இருக்கிறத நம்ம அறியாமல் இன்னும் யாக்கோபாகவே சிந்தித்து கொண்டிருக்கிறனால தான் ஏசா வரான். ஏசானா என்னது? பழைய விஷயங்கள், பழைய தோல்விகளாக இருக்கலாம், பழைய பிரச்சனைகள், பழைய வியாதிகள், பழைய பிரச்சனை, பழைய பாவம் திருப்பி வருதுன்னா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டின்றதை நான் மறந்துட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏசா ஒரு தடவை வந்தான், அடுத்து எத்தனை தடவை வந்தான்? எத்தனை தடவை வந்தான்? அவ்வளோதான். பார்வோன் ஒரு தடவை வந்தான், துரத்திக்கிட்டு வந்தான். அடுத்து எத்தனை தடவை துரத்துனான்? அவ்வளோதான். ஏன்னா இஸ்ரவேல். ஹல்லேலூயா. பார்வோன் வந்ததுக்கு காரணம் என்ன? இவங்க இன்னும் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரிக்க போகிறோன்ற மைண்டே இவங்களுக்கு இன்னும் வரலை. எப்போ வரைக்கும் வரல தெரியுமா? கானான் தேசம் போய் வேவு பார்க்க போகிறாங்க. போகிறப்போ கூட நான் இஸ்ரவேல், எங்களுக்கு இதை தான் வாக்கு பண்ணியிருக்கிறார், வாக்கு பண்ணினவர் எங்களை தனியாக போய் சுதந்திரின்னு சொல்லலை, அவர் எங்கள் கூட வரப்போறாருன்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லை. அந்த அரக்கர்களை பார்த்த உடனே நாங்களோ அடிமைகள், நாங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தவர்கள், நாங்கள் எப்படி சண்டையிட்டு இவர்களெல்லாம் மேற்கொள்ள போகிறோம்? ஏன்னா இவங்க எகிப்தில் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன?
அடிமைக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு? கட்டடங்களை கட்டுறது, சிவில் இன்ஜினியரிங். என்ன வேலை? ஒருத்தன் சித்தாள், ஒருத்தன் கொத்தனார், ஒருத்தன் ஆசாரி, இப்படி கட்டடம் கட்டுற ஆள். அதுதான் இவங்களுக்கு தெரியும். சண்டை போட இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியணும்னா, அந்த எகிப்திலேயே நமக்காக சண்டை போட்டது யார்? அதான் பாருங்களேன், நம்ம முன்னாட்களை நினைச்சாலே, கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை நினைச்சாலே இப்போ தனியாக விசுவாசம் வந்துடும். ஹல்லேலூயா. அது ஒரு டெக்னிக்கு. முன்னாடி செஞ்சதை நினைக்கணும், அதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்து இப்போ என்ன, நான் யார் அப்படின்ற அறிவு நமக்கு வர வேண்டும். ஏன்னா ஆதார் கார்டில் ஒரு அப்பா அம்மா பேர் இருக்குது, அவருடைய பிள்ளையா அப்படியே பூமியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனை பார்த்து, அந்த நபரை பார்த்து கர்த்தர் எந்த ஆசீர்வாதமும் சொல்லலை. கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம்லாம் எப்படி தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. வேற சொல்லுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கான் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இப்போ ஆபிரகாமை பார்க்குறாரா, பார்த்துட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன்றார்ல, அது எங்கேருந்து எடுத்திருக்காரு? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்து அப்பயே இருக்கிறாரு, இன்னும் பூமிக்கு வெளிப்படல, வார்த்தையாக இருக்கிறாரு. அவருக்குள்ளே இருந்து எடுத்து ஆபிரகாமுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு ஜெராக்ஸ் போட்டு ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டு ஒரிஜினலாக திருப்பி எங்கேயே வச்சிட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ளேயே வச்சிட்டாரு. ஆபிரகாம் கையில் இருந்தது ஜெராக்ஸு, வாக்குத்தத்தம்லாம் என்னது? ஜெராக்ஸ். ஒரிஜினல் நம்ம கையில் இருக்கிறது ஒரிஜினல். ஏன்னா கிறிஸ்து வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமே யாரனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்து என்னும் ஒருவராலே. ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபிட்ட என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபு சொல்கிறான், நான் என் குடும்பம், எனக்கு இப்படி நடக்குது, ஏசா என்னைய கொல்ல வரான், என் குடும்பத்தை அழிக்க வரான், நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் வந்து சொல்கிறாரு, உன் சூழ்நிலையிலேயே மைய புள்ளினா அது நீ கிடையாது, நான் தான். உனக்கு அவமானம்னா அது எனக்கு அவமானம், உனக்கு மரணம்னா யாருக்கு? எனக்கு தான் அது அவமானம். உனக்கு அழிவுனா யாருக்கு அழிவு? எனக்கு. அதனால தான் ஏசு சொல்கிறாரு, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சரி, அப்போ இங்கே சொல்கிறாரு, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு எனப்படாமல்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்கள் பேரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா, உங்களை கூப்பிட்றவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களா? கூப்பிட்றவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? இங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா? இனி உன்னைய கூப்பிட்றவனே உன்னைய யாக்கோபுன்னு என்ன பண்ண மாட்டான், கூப்பிட மாட்டான். என்னன்னு தான் கூடுவான்? இஸ்ரவேல். யாக்கோபுனா என்னன்னு சொன்னேன்? பழைய மனுஷன். இஸ்ரவேல்னா யார்? கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் படிப்போம் நம்ம புதிய ஏற்பாட்டில். நமக்கு நேரம் இல்லாதனால முடிக்கணும், இன்னும் 2 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், 1 பேதுரு, நானே படிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 2வது அதிகாரம், அதில் 24வது வசனம். பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த வார்த்தை கேளுங்க. நாம் பிழைத்திருக்கும், நாம் பாவங்களுக்கு செத்து. 1 பேதுரு 2:24 சொல்லுது, நாம்னா யாரு? நம்மெல்லாம் பாவங்களுக்கு செத்து. இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க ப்ராக்டிக்கலாக. நான் பாவத்துக்கு சாகணும்னு வைங்களேன், என்ன பண்ணணும்? நான் செத்துடணும். செத்தவன் தான் பாவம் செய்யாமல் இருக்கான். கரெக்டாக? உயிரோடு இருக்கிறவன் எல்லாம் பாவி தான். செத்தவன் மட்டும்தான் கல்லறையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த தவறும் செய்கிறதில்ல, அப்படியே இருக்காங்க. இதில் போட்டிருக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, யாரு? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அடுத்து வருது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம்.
ஹல்லேலூயா. இதில் என்ன போட்டிருக்கு? நாம் பாவங்களுக்கு செத்து, யாக்கோபு செத்து, நீதிக்கு பிழைத்திருக்கிற இஸ்ரவேல் பிறந்து. பாவத்துக்கு செத்து நீதியில் பிறந்திருக்கிறோம். பாவியாக கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டு செத்துட்டோம். பக்கத்தை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் அவுட்டு. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். அதுதான் ஞானஸ்நானம். கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு எழும்புகிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம அதை ஞானஸ்நானம் எடுத்து அன்னைக்கு மட்டும்தான் இதை கடைப்பிடிக்கிறோம். ஆனால் இந்த சத்தியம் அடிப்படை சத்தியம். அடிப்படை சத்தியம்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைப்பிடிக்கணும். சிலுவையின் சத்தியமே பேசிக், அடிப்படை சத்தியம். அப்போ இனி நான் அல்ல, யாக்கோபு அவுட்டு. இனி நான் யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா யாரு? தேவனே வந்து நிற்பார். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்னா போராடினவன் அர்த்தம். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? போராடினவன். அதில் போட்டுக்கு போராடி நீ என்ன பண்ண? மேற்கொண்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹாவ் ஒன், ஜெயம் எடுத்திருக்கிறாய். இந்த இஸ்ரவேலுக்காக என்ன நடக்குது? கர்த்தரே இறங்கி வர்றார். எகிப்தில் பாருங்க, 400 வருஷம் கர்த்தர் சொல்றாரு இவங்க அடிமையாக இருப்பாங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ 400 வருஷம் முடிஞ்சிருச்சு. பார்வோன்ட்ட போய் கேட்குறாரு, மோசே அனுப்புகிறாரு. 80 வயசு அனுப்பி என் ஜனங்களை என்ன பண்ணு, வெளியே விடுன்றாரு. பார்வோன் விட்டானா? விடலை. எத்தனை தடவை விடலை? 10 தடவை இல்லை. 10ஆவது தடவை தலைச்சன் சங்கரிக்கப்படுகிறது. பார்வோனால் தடுக்கவே முடியல. இந்த இஸ்ரேல் ஜனங்களை யோசிச்சு பாருங்க, எல்லாருமே அடிமை கூட்டம். அடிமை போய் ஆளுகிறவன்ட்ட போய் பேச முடியுமா? பேசுனா அவன் கேட்பானா? பேசுறதுக்கே ஆள் இல்லை. இவருடைய நியாயத்தை எடுத்துரைக்க அங்கு யாருமே இல்லை. கர்த்தர் வந்து நின்றார். ஏன்னா இது இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை பிறக்க பண்ணது யாரு? அவரு, அவருடைய பிள்ளை. அதான் பார்வோன்ட்ட சொல்றாரு, நீ என் மூத்த பையனாகிய இஸ்ரவேலை விடலைன்னா நான் ஓ மூத்த பையனை என்ன பண்ணுவேன்? சங்கரிப்பேன். தடுக்க முடிஞ்சுச்சா? இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு. எங்க? பார்வோன் அரண்மனையில். யாரும் சும்மா போயிட முடியாது உள்ள. கர்த்தர் ஒரு கூட்டத்தில் அனுப்பல, ஒரே ஒரு சங்கார தூதன். ஒரே ஒருத்தன் உள்ளே போனான், வாக்கிங் பண்ணி போனான். தடுக்க முடியல எவனாலையும். அங்கே போய் தலைச்சனை சங்கரிச்சுட்டு வெளியே வந்தான். யாராலையும் தடுக்க முடியலை. ஏன்னா இது கர்த்தர் இஸ்ரவேல் என்னும் அவருடைய பையனுக்காக சண்டை போடுறாரு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் சண்டை போட்டா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதான் பாட்டு பாடணும், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இல்லைன்னா என்னது? எலிஜிபிலிட்டியே இல்லை. நம்ம ஊர் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் ரேஷன், நம்ம ஊர் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் ரேஷன் கடையை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்னா அங்கே ரேஷன் கடையே இல்லை. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஒரு வீட்டுக்கு பிசாசு பிடித்திருந்த வீட்டுக்கு எங்கள் அப்பா ஜெபம் பண்ண போயிருக்காரு. ஜெபம் பண்ணி பிசாசெல்லாம் விரட்டிட்டு வந்துட்டார். வந்தோடனே ஃபோன் பண்ணாங்களாம் அடுத்த நாள், எலுமிச்சம்பழத்தை 2 வெட்டி போட்டிருக்கான் வீட்டு முன்னாடி. எங்கள் அப்பா சொன்னாராம், அதை கழுவி ஜூஸாக போட்டு குடிச்சிருங்க. நல்லா கழுவி ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. கடைக்கு நீங்கள் போய் வாங்க வேணாம், வெயில் நேரத்துக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஒன்ஸ் இஸ்ரவேலா ஆயாச்சுன்னா எந்த மந்திரவாதமோ எந்த சாபமோ கிடையாது. அதான் வருங்க விசேஷமானது. பாவம் சாபம்லாம் என்னன்னா சந்ததி சந்ததியாய் தொடரக்கூடியது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையே இருக்காது. அவங்க எவ்வளோ மருந்தெல்லாம் எடுத்துருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது? குழந்தை இருக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தோடனே என்ன வந்துடுது? ஏன்னா சாபம்லாம் என்னவா மாறிடுது?
ஆசீர்வாதமாக மாறிடுது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட வந்தோடனே அது என்னவா மாறிடுது. ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் எல்லாமே. எல்லாமே சாபம்னு சொல்ல முடியாது. ஆனால் சில காரியங்கள் இப்படி சாபங்கள் தொடர்கிறது. ஆனால் நற்செய்தி என்னன்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு போட்டுக்க அவன் சரீரம் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. அதிலேயே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்லுது, நாம் பாவங்களுக்கு மரிக்கும்படியாகவும், அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நாம் சுகமடையும்படியாகவும், அடுத்து நாம் நீதிமான் ஆகும்படியாகவும் இயேசு என்ற ஒருவர். ஃபோக்கஸ் எங்கே போயிருது? இந்த பக்கம் கேமரா ஆங்கிள் கட்டுறாங்க, நிறைய திரளான ஜனங்கள் இருக்கும், அதில் நம்மலாம் இருக்கிறோம். டக்குன்னு இப்போ நம்ம ஒரு கேமரா தான் இருக்கு பாருங்க. இது 2 கேமரானா இந்த பக்கம் ஒன்று காட்டுவாங்க, இங்கிட்ட ஒன்று காட்டுவாங்க. சில சபைகள் அப்படி இருக்கும். நமக்கு ஒன்று போதும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆத்துமாக்களை பெருக்குவோம். அல்லேலூயா. ஆமாம். அதாவது அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வரவங்க எல்லாம் ஒரு வாரம் வந்துட்டாங்கன்னா சபை நிரம்பிடும். நம்ம என்ன டேர்ன் போட்டு வர்றது சில வாரம். அதனால் என்ன ஆகுது? காலிச்சார் இருக்குது. ஆனாலும் எப்படி நம்ம ஜெபம் பண்ணோம்னா, இப்படி வந்து ஒரு சிலர் ஒரு வாரம் அவங்க வேலையாயிரும். இன்றைக்கே ஒரு சகோதரி நான் இங்கே வர முடியலன்னு சொன்னாங்க, வெளியூர் போகிறேன்றாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வேலைகள் இருக்குது ஒருத்தவங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? இப்படி வரதே நிரம்பிடணும்னு ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. பிரதர் அன்றைக்கி அப்படி தான் சொன்னாங்க, சபை என்ன பண்ணும்? நிரம்பும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நடக்கும். அல்லேலூயா. சரி, இங்கே பாருங்கள், ஒரு சைடு நம்ம எல்லாரையும் காட்டுறாரு. இவங்க எல்லாரும் என்னதுக்காக? பாவத்திற்கு சாகும்படியாக, நீதிக்கு பிழைக்கும்படியாக, தழும்புகளால் சுகமாகும்படியாக. ஹல்லேலூயா. நீதிமான் ஆகும்படியாக, தழும்புகளால் சுகமாகும்படியாக ஒருவர் மரித்திருக்கிறார். இந்த பக்கம் ஆங்கிள் கேமராவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. கூட்டமாக இல்லை, கும்பலாக இல்லை, ஒரே ஒருத்தர். அவர் ஒருத்தர்னால இந்த நம்ம எல்லாம் அந்த இருக்கிற குரூப் எல்லாம் நீதிமான் ஆகுறோமா, பாவத்திற்கு சாகுறோமா? அல்லேலூயா. பாவம் உலகத்தில் பெருகிட்டே தான் போகும். ஆனால் பாவத்துக்கு நம்ம செத்துட்டோன்னு வைங்க, பாவம் செய்ய மாட்டோம். வியாதி உலகத்தில் கூட்டிகிட்டே தான் போகும். ஆனால் நம்ம பாவத்துக்கு செத்துட்டோன்னு வைங்க, வியாதி நம்மளை தொடாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு தானே போட்டிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? வாதை பூமியில் இருக்கு, அது உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ இஸ்ரவேல். அல்லேலூயா. நீ புது சிருஷ்டி, நீ இஸ்ரவேல். அப்போ தான் இதில் போட்டிருக்கு, அவர் மரித்தார். எப்படி ஒரு மனுஷன் ஆதாம் பாவம் செஞ்சனால நம்ம எல்லாம் பாதிக்கப்படுறோமோ, அதே போல் ஒருத்தருடைய மரணத்தினால நாம் எல்லாம் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு எழுந்தவர் கிறிஸ்து. ஓகே, அவருக்குள்ளே இருக்கும்போது நம்ம அடுத்து எழும்புகிறோம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்? உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாள்னு ஒன்று இருக்குது. அது வரைக்கும் என்ன நடக்கும்? மரணமோ வியாதியோ நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நீ போராடி என்ன பண்ணாய்? மேற்கொண்டாய். வசனம் சொல்லுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் பவுல் சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்போ போராட்டம் என்ன? இது ஒரு விசுவாச போராட்டம். இந்த விசுவாச போராட்டத்தில் எப்போ ஜெயிப்போம்? அனுதினமும் நான் சிலுவைக்கு வரும்போது. சிலுவையில் என்ன இருக்குது? ஓ, எனக்கு பதில என்னுடைய பாவங்களுக்கு நான் சாகும்படியாக. இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நிறைய பிரசங்கம் இருக்குது, கேட்டிருப்பீங்க. யூத் மீட்டிங்லாம் இருக்குது. பாவத்தை எப்படி ஜெயிக்கிறது? நான் சொல்கிறேன், பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. பாவத்தை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? பாவத்திற்கு சாகலாம். ஹல்லேலூயா. பாவத்திற்கு நான் செத்துட்டேன்னா, பாவம் என் பக்கத்திலேயே வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், யோசேப்பு பாவத்துக்கு செத்தவன். ஹல்லேலூயா. ஆப்பர்ச்சுனிட்டி வருது, சிசிடிவிலாம் கிடையாது, யாரும் பார்க்கல. ஆனால் என்ன சொல்கிறேன்? கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தூக்கி எறிந்துவிட்டு போகிறான். இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார் என்று வாழ்கிறவர்கள் தான் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்? அது நம்ம வளர்கிறோம். அப்படியே எடுத்தோடனே டப்புன்னு யாரும் பாவத்திற்கு செத்துட்டேன்னு வரதில்லை.
கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இதுதான் வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன். அது எப்படின்னா, இதாங்க வாசல். இப்போ ஒரு கதவு தான் இருக்குது வெளியே போகிறதுக்கு. நீங்கள் அதுக்குன்னு நான் அதில் நிறைய பேர் கூட்டமாக இருக்குது போயிட்டுருக்காங்க சொல்லிட்டு நான் இங்கிட்டு வெளியே போகிறேன்னு ஜன்னல் வெளியே போக முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இயேசு தான் ஒரே வழி, அது வெளியே தான் போய் ஆகணும். வியாதிக்கு சுகமும் அவர் தான். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் என்ன ஆகிறோம்? சுகமாகிறோம். அவருடைய தழும்பு. ஏன் வியாதிக்கு ஏன்ட்ட இருக்கிற தீர்வு என்ன? மாத்திரை. ஏன் வியாதிக்கு கர்த்தர்கிட்ட இருக்கிற தீர்வு என்ன? இயேசுடைய தழும்பு. இன்னைக்கு நான் சிலுவைக்கு வரும்போது தழும்பை பார்க்குறேன். இது அவர் யோசிச்சு பாருங்க, அந்த தழும்பு எதனால் அவருடைய உடம்புல வந்துச்சு? அவர் எதுவும் தப்பு பண்ணிட்டாரா? பக்கத்தை சொல்லுங்க, உங்களுக்காக எனக்காக நமக்காக தானே வந்திருக்கு. அப்போ அது நமக்காக தானே இருக்கு. தேவன் வச்சிருக்கிற தீர்வு அதுதான். தழும்புகளால் நான் என்ன ஆகிறேன்? சுகமாகிறேன். அவருடைய மரணத்தினால இயேசுக்கு ஒரு உயர்வு வந்துச்சா வரலையா? எங்கே போனார்? பிதாவுடைய வலது பரிசில் போனார். அவர் மட்டும் போனாரா? நம்மையும் கூட்டு போயிட்டார். அவருடைய மரணம் ஏன் மரணம், அவருடைய உயர்வு ஏன் உயர்வு. அப்போ சிலுவையில் என்ன இருக்கு? உயர்வு இருக்கிறது. சிலுவையில் உயர்வு இருக்கிறது. இதனால தான் ரோமர் 8 வருது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கூப்பிட சொல்லுகிறல்ல, கூப்பிட பண்ணுகிற. அப்படின்னா என்னது? கன்வின்ஸ் ஆயிட்டேனா? யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டு ஆளை போய் அப்பான்னு கூடுவோமா? கன்வின்ஸ் ஆகலை நான். அதே இவங்க எங்கள் அப்பாவை பார்த்து என்னன்னு கூப்பிடுறேன்? அப்பான்னு கூப்பிடுறேன். ஏன்னா ஐ எம் கன்வின்ஸ்ட் தட் ஹீ இஸ் மை ஃபாதர். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? சத்தியத்தின் மூலமாக நீ தேவனுடைய பிள்ளை, நீ யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல் அப்படின்றத சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய விசுவாசம், 100 வயசில் ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இயேசுவை பூமிக்கே கொண்டு வந்துச்சு. ஈசாக்கு வரலைன்னா இயேசு வருவாரா? ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, அப்படி தானே போகுது. ஒரு மனுஷனுடைய விசுவாசம் உலகத்தை ஏமாச்சு. இன்னொரு வகையில் சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா அதை ஒரு ஆளுடைய இருதயத்தில் துவக்குகிறார். சின்ன விசுவாசம் இருக்கு. அதான் விசுவாசம் கடுகு விழுதை அளவுன்னு போட்டிருக்கு. அற்பமாக எண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த சின்ன விசுவாசம் அதை பெருக்கணும், அதை பெருசாக்கணும். சின்ன விசுவாசத்தை என்ன பண்ணணும்? பெருசாக்கணும். அதுதான் அனுதினமும் சிலுவை எடுக்கும்போது அனுதினம் அவரோடு பேசுகிறோம். யாக்கோபு இதனால தான் பலிபீடம் கட்டினான். ஏன்னா அவனுக்கு அவர் தேவை என்று அறிந்தான். யாக்கோபு எப்பெல்லாம் பலிபீடம் கட்டுவான் தெரியுமா? எப்பெல்லாம் கர்த்தர் வேணுமோ அப்பெல்லாம் கட்டுவான். பெத்தேலில் கர்த்தர் வேணும், கையும் கோலும் கையுமா இருக்கான், ஒன்றும் இல்லை கையில், கர்த்தர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே சொல்லிட்டான், பெத்தேல் தேவனுடைய வீடு, இங்கே பெனியேல் தேவனுடைய முகம். அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஆவி மட்டுமா மாறி இருக்கு? நான் சொல்கிறேன், இஸ்ரவேல்னா என்னன்னு சொல்கிறேன். நம்ம தான் இஸ்ரவேல் என்னன்னு சொல்கிறேன். ஆவி மாறி இருக்கு. ஹல்லேலூயா. எண்ணங்கள் மாறிடுது. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள வருது ஆவியினால. அப்புறம் முகம், ஹல்லேலூயா. சரீரம், இது உங்கள் சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்குது வேதம் சொல்லுது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது எக்ஸ்சேஞ்சு. அவருடைய சரீரத்தில் என் மேலே வர வேண்டிய அடியெல்லாம் அவருடைய சரீரத்தில் வந்துருச்சு. அவருக்குள்ளே இருந்த ஜீவன் எனக்குள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த சபையிலையும் சொன்னேன், இங்கே சொல்கிறேன் பாருங்க. ஞானஸ்நானத்தில் என்ன பண்ணுறோம்? தண்ணிக்குள்ளே முக்குறோம். எதுக்கு தண்ணிக்குள்ளே முக்குறோம்? தண்ணி மாதிரி வேறு எதுலையா முக்கலாமே. ஏன்னா தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீருக்கு அழிவே கிடையாது தெரியுமா? இம்மார்டல். தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு தண்ணியை, ஒரு டம்ளர் தண்ணி இருக்குல்ல, குடிக்கிறீங்க, என்ன ஆகுது? வேர்வை மூலமாக அப்புறம் வெளியே போயிடுது. இந்த தண்ணி வெளியே போகிற தண்ணி எவாப்பரேட் ஆகி எங்கே போகுது? மேலே போகுது. மேலே போய் மழையாக திரும்பி என்ன வருது?
வருது. வந்து திருப்பி ஆற்றுக்கு போனாலுமே திருப்பி ஆற்றுலேருந்து கடலுக்கு போய் கடல்லேருந்து சூரியன் உறிஞ்சு திருப்பி மேலே கொண்டு போகுது. வாட்டர் மாலிக்யூலை நீங்கள் அழிக்கவே முடியாதான். தண்ணீரை நீங்கள் என்ன பண்ண முடியாதான், அழிக்கவே முடியாதான். நீங்கள் கொதிக்க வச்சுருப்பீங்க ஃபுல்லாக, அது ஆவியாக போய் மேலே இருக்கும். அந்த ஆவியை சூரியன் திரும்பி என்ன பண்ணிக்கிடும், எடுத்துக்கிடும். எடுத்து திருப்பி மழையை என்ன பண்ணிடுது, வந்துடுது. இது பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க. 4th ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கில் இருக்குது. சிஸ்டம் இப்படி தான் சிஸ்டம் வச்சுருக்காரு. அதனால் தண்ணியில் முக்கிறதுனால என்ன சொல்ல வர்றாருன்னா கர்த்தர், நீ அழிவில்லாத ஒரு ராஜ்யத்திற்குள்ளே வந்துட்ட. எப்படி இந்த தண்ணிக்குள்ளே முழுகி எலும்பு வரையோ, இந்த தண்ணிக்குள்ளே எப்படி தண்ணி உன் மேலே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சோ, இதே மாதிரி என்னுடைய ஆவி உனக்குள்ளே வந்துருச்சு. இதில் போட்டிருக்கு, இதை தொடர்ந்து நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா, என் ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன். அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. இப்போ கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நமக்குள்ளே வந்துட்டாரு. அதை தான் மறுபடியும் பிறந்தோம்னு சொல்கிறோம். மறுபடியும் பிறந்தவனுக்கு தான் பேர் வைப்பாங்க, பிறந்த குழந்தைக்கு தான் பேர் வைப்பாங்க. மறுபடியும் பிறந்த நம்மை கர்த்தர் இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்க போகுது இந்த வாரம், தொடர்ந்து வருகிறவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இனி என்று ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். இதுவரை இருந்தது ஒன்று, ஆனால் இனிமேல் என்று கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நமக்கு தேவையான அற்புதத்தை கர்த்தர் செஞ்சுட்டாரு. ஆனால் இந்த விசுவாசத்தில் நம்ம பார்க்க தான் அந்த அற்புதத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. பிசாசு செய்கிற வேலை என்னன்னா, உன் சூழ்நிலையை பாருன்னு சொல்லுவான், உன் சரீரத்தை பாருன்னு சொல்லுவான், ஒன்றை பாருன்னு சொல்லுவான். அது பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுதான் யாக்கோபு. யாக்கோபுட்ட தான் பிசாசுடைய டீலிங் இருக்குது, இஸ்ரவேல்கிட்ட தேவனுடைய டீலிங் இருக்குது. யாக்கோபு கடந்த காலம், இஸ்ரவேல் எதிர்காலம், நிகழ்காலம். ஹல்லேலூயா. இன்று நம்மளை கர்த்தர் என்னவா மாற்றிருக்கிறாரு, இஸ்ரவேலாக மாற்றிருக்கிறாரு. அவர் அப்படி தான் பார்க்குறாரு, நம்ம தான் அப்படி பார்க்கறது இல்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் சொன்ன, நான் நிர்வாணியாக இருக்கிறனால பயந்து ஒளிந்து கொண்டேன். அவர் ஏன் தேடி வந்தார்னா, அவர் அவனை அப்படி பார்க்கல, அவனை அப்படி பார்த்துட்டான். அதனால அவரும் அப்படி பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. நானும் போயிட்டு நான் பாவின்ட்டே இருந்தால் அவர் அப்புறம் பாவிக்கு ஏற்ற வசனமாக சொல்லுவார். நம்ம என்ன சொல்லணும், நான் இனி பாவி இல்லை, ஏன்னா நான் இதை ஏற்றுக்கிட்டேன், சிலுவைக்கு வந்துட்டேன். கிறிஸ்துவின் நான் பாவத்துகளுக்கு மரிக்கும்படியாக கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார். ஹல்லேலூயா. நான் நீதிக்கென்று பிழைக்கும்படியாக கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார். அவருடைய உயிர்த்தெழுதல்ல என்னுடைய நீதி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தில் என் பாவம் போயிருச்சு, அவருடைய உயிர்த்தெழுதல்ல என் நீதி வந்துருச்சு, புது பேர் வந்துருச்சு. இனி நான் இஸ்ரவேல். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில், இந்த காலை வேளையில், மதிய நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நான் சொல்கிறேன், நீ இஸ்ரவேல். அதன் பிறகு பாருங்கள், சூரியன் உதித்தது போட்டிருக்கு. சூரியன் உதித்தது, பெனியலில் சூரியன் உதித்தது. அதை ஏன் வேதத்தில் எழுதணும்? ஏன்னா இது ஒரு புதிய நாள். இனி இது ஒரு புதிய நாள். அதே சூரியன் தான், ஆனால் அதே யாக்கோபு இல்லை, இவன் இஸ்ரவேல். சூரியன் அதே தான், சேம் தான். சூழ்நிலை அதே தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அக்கினி எரியுதா, எரியட்டும். சிங்கம் இருக்கா, இருக்கட்டும். நீ உள்ளே போனால் நீ திரும்ப வெளியே வருவ. வெளியே வரும்போது நீ உயர்வோடு தான் வருவ. உயர்வு உனக்கு தான். ஏன்னா நீ யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல். உனக்கு பேர் மட்டும் வச்சாருன்னு நினச்சியா? இல்லை, உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு, மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறாரு. பிறக்க மட்டும் வச்சிருக்காரு நினச்சியா? இல்லை, உனக்கு தேவையானதெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆயத்தம் பண்ணதெல்லாம் உன் கண்ணு பார்க்கும்படி செய்து அதை நீ பேசி நீ சுதந்திரிக்க போகிறாய். இனிமேல் நம்ம எது இல்லைன்றது சொல்ல போகிறதில்ல. கர்த்தர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, எனக்கானது எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்குது, அதை சொல்ல போகிறோம், சுதந்திரிக்க போகிறோம். அப்போ அவங்க நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வாரம் ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு புதிய காரியத்தை துவக்குகிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிறவைகளுக்கு ஒரு எல்லையை வைக்கிறீங்க. செங்கடலை தாண்டி நீ வர முடியாது என்று கட்டளையிடுறீங்க. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்ற அலைகளின் பெருமைக்கு கட்டளையிடுகிறவர்.
அப்படியே நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.